வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும். புளிக்க வைக்கலாம் வேண்டாம், அரைச்ச உடனே சுட்டுக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி. இந்த ரெண்டும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சோளத்தில் ஃபைபர் அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ட் நிறைய இருக்குது. அதனால் டெய்லி ரைஸில் பண்ணி சாப்பிட்றத விட இப்படி மில்லட்ஸு இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அந்த வகையில் இன்றைக்கி நான் சோளத்தில் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு சோளம், அதுக்கு ஒரு 1/4 கப்பை விட கம்மியாட்டு புழுங்கல் அரிசி, ரெண்டும் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரிசி அரைச்சது, சோளம் அரைச்சது, அதில் கொஞ்சம் திக்காட்டு ஆட்டி எடுத்துடுங்க. இப்போது இதோட ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்துடுங்க, 2 இனுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் அரைச்சிருவோம். அரைச்ச மாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, நம்ம பல்ஸ் மோடில் அரைச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் இதுவும் இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். ஒரு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். அந்த சட்னிக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, தேங்காய், ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாமே எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு இதை அரைச்சிடுவோம். பேன் அடுப்பில் வச்சுடுவோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், இது எண்ணெயில் வதங்கின உடனே தேங்காய், இப்போ வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வறுப்பட்டால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை அரைச்சிடலாம். அதுக்கும் ஜீரகம் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் தண்ணி அரைக்கச்சில் கொஞ்சம் பார்த்து விடணும். ஏன்னா நம்ம வெங்காயம் அரைக்கிறோம், அதில் தண்ணி விடும். அதனால தான் கட்டியாக அரைக்கிற சொன்னேன். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணியோடு சேர்ந்து கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டனா 2வது தண்ணி விட்டுடுங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி விடலாம், விட்டுக்குவோம். மிக்ஸி அரைச்ச தண்ணியை விட்டுடலாம், எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. சுற்றிலும் எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுறோம். கடலை சட்னியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியோட இதை சர்வ் பண்ணுங்கள். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக வேறு இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.